32வது வருஷம் புனித வெள்ளி ஆராதனை கொண்டாடும்படி நம்ம சபைக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். 1994ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 23ஆம் தேதி நம்ம சபை தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு குட் ஃப்ரைடே ஆராதனை நம்ம சபையில ஒரு விசேஷித்த ஆராதனையா இருக்கும். கிட்டத்தட்ட 1500 பேர், 2000 பேர், 2500 பேர் சொல்லிட்டு மண்டபங்கள் எடுத்து நம்ம சபையை ஆராதிச்ச நாட்கள் இன்னும் கூட எனக்கு ஞாபகம் வருது. அந்த 40 நாள் நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் சபைக்கும் ஊழியக்காரோட வாழ்க்கையிலும் விசுவாசிகள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செஞ்சிருக்காரு. அதுக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு சபை மாறணும் அப்படின்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த மார்ச் மாசம் பிப்ரவரி மாசம் நாங்க சபையில எல்லாம் ஜெபிப்போம். லாயர் தம்பி சபை மாறுச்சு வந்து இந்த குட் ஃப்ரைடே நாட்கள் தான் மாறுச்சு. அந்த சபையை விட்டு நாங்க இன்னொரு புது சபைக்கு மாறினது இந்த குட் ஃப்ரைடே நாட்கள்ல மாறணும். அப்புறம் லாயர் தம்பி சர்ச் இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப நெருக்கடியான இடம், சின்ன இடம், ரொம்ப நெருக்கம். அப்புறம் வந்து காத்து கிடையாது. அங்க நகையெல்லாம் உருக்குவாங்க. அந்த ஸ்மெல் வந்த பிறகு எல்லாரும் இரும்புவாங்க. அந்த சமயத்துல சபையாரா சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் திடீர்னு எதிர்பாராத விதத்துல 13 மின்ட் ஸ்ட்ரீட்ல வந்து நமக்கு சபைக்கு நல்ல இடத்த கொடுத்தாரு. ஒவ்வொரு குட் ஃப்ரைடேக்கும் சபையில கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு, ஒரு பெரிய வளர்ச்சி கொடுப்பாரு, ஒரு பெரிய அதாவது ஆசீர்வாதத்துக்கும் நடத்தி கொண்டு போவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபையை பத்தி நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். 32 வருஷமா நம்ம சபையில புனித வெள்ளி ஆராதனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கெல்லாம் கிருபை கொடுத்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ செய்தியின் தலைப்பு வந்து சிலுவையில் பகையை கொன்றார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சிலுவை அப்படின்னாலே அது ஒரு கொலை கருவின்னு சொல்லுவாங்க. தூக்கு போடுறது அப்புறமா நிறைய இருக்குது. ஆனா அந்த நாட்கள்ல வந்து சிலுவை வந்து ஒரு கொலை கருவியா பாதிக்கப்பட்டுச்சு. நம்ம இன்னைக்கு எடுக்கிற தலைப்பு வந்து சிலுவையில் பகையை கொன்றார். நம்ம இதுக்கு ஆதாரமா தான் வசனம் வாசிச்சோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இரு திறத்தாரத்தையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சிலுவையில நிறைய காரியங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு சிலுவையை பத்தி உலகமெங்க இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்டு வேதத்தை எடுத்த விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், மிஷினரிகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு முழுக்க என்ன பேசுவாங்க? சிலுவை பத்தி தான் பேசுவாங்க. சிலுவையில நடந்துச்சு, சிலுவையில என்ன நடந்துச்சு, சிலுவையில என்ன விசேஷங்கள் நடந்துச்சு, சிலுவையை பத்தி சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. சிலுவையில் நிறைய காரியங்கள் நடந்திருந்தாலும் அவர் தமது ரத்தத்தை, சுய ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார். அல்லேலூயா. சபை எப்படிங்க சம்பாதிச்சாரு? 5 லட்சம் கொடுத்து சம்பாதிச்சாருங்க, 10 லட்சம் சபைக்கு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு. இந்த சபை இன்னைக்கு நிக்கிறது காரணம்னா அவர் தமது சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்ததான் நம்ம சபை. இங்க நம்ம எல்லாரும் உட்காந்துக்கிறோம். நமக்கு ஒரு விலைக்கிறையா இருக்குது இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரு விலைக்கிறையா இருக்குது. ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்க தொடங்கி பெரியவங்களுக்கும் ஒரு விலைக்கிறையுங்குது. அந்த விலைக்கிறையம் எது அப்படின்னா, நம்ம ஒரு பொருள் டிவி வாங்குறோம்னா அதுக்கு ஒரு விலை இருக்குது, ஃப்ரிட்ஜ் வாங்கினா அதுக்கு ஒரு விலை இருக்குது, ஃபேன் வாங்கினா ஒரு விலை இருக்குது, ஏசி வாங்கினா ஒரு விலை இருக்குது. ஆனா உங்களுக்கு எனக்கு எது விலைன்னா அவர் ரத்தம் தாங்க விலை. அல்லேலூயா. அவர் சுய ரத்தத்தை சிந்திதான் என்னையோன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இல்ல நம்ம எங்கேயோ இருந்திருப்போம், எந்த இடத்துல இருந்தப்போ தெரியல. உளையான சேற்றில இருந்தோம், குழியில இருந்தோம், படுகுழியில இருந்தோம், பாதாளத்துல இருந்தோம். ஆனா இன்னைக்கு உங்களையும் என்ன எனக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டு இந்த பைபிளை தூக்கி ஆராதிக்க வைக்கிற கர்த்தர் யாருன்னா சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த தெய்வம் தான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா கூடி ஆராதிக்க கர்த்தர் உதவி செஞ்சாரு. அப்ப சிலுவையில அவர் என்ன பண்ணாருன்னா ரத்தத்தை செஞ்சு நம்ம சம்பாதிச்சாரு. சுய ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்குனாரு. உங்க உலகம் முழுக்க எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காததுதான் சமாதானம் தான். சமாதானத்தை தேடினாலும் கிடைக்காது. ஆனா அந்த சமாதானம் எங்க இருக்குதுன்னா சிலுவையில இருந்து வைக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துலதான் சமாதானமே கிடைக்குது. அல்லேலூயா. சிலுவையில என்ன நடந்துச்சுன்னா பரிகாரம் நடந்துச்சு. ஒரு பிள்ளை பேசல அப்படின்னா ஏதாவது பரிகாரம் பண்ணுமா, அதனால படிக்கல, ஒரு பரிகாரம் பண்ணுமா, அந்த பிள்ளை நடக்கவே இல்லாம ஒரு பரிகாரம் பண்ணுமா. எல்லா பரிகாரமும் நடந்த ஒரே அடையாளம் சிலுவை தான். இன்னைக்கு அவர் பரிகாரம் செஞ்சாரு. நம்முடைய பாவங்களை சுத்திகரிச்சு அவர் பரிகாரம் செஞ்சாரு. இன்னைக்கு நம்மளாம் எதுக்கு வந்திருக்கிறோம்னா எனக்கு பரிகாரம் இன்னைக்கு செய்யப்படுது. நம்ம உட்கார்ந்து எல்லாருக்கும் இங்க பரிகாரம் நடக்குது. அந்த பரிகாரத்தை தீர்த்துக்கொண்டு நம்ம வந்திருக்கிறோம். சிலுவையில இன்னைக்கு வந்து பரிகாரம் நடக்குது. எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டாரு. உன்னோட பாவத்தை கொடு, உன்னோட தோஷத்தை கொடு, உன்னோட சாபத்தை கொடு, உன்னுடைய மீதுல கொடு, எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு அவர் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா சமாதானத்தை கொடுக்குறாரு, சந்தோஷத்தை கொடுக்குறாரு, நிம்மதியை கொடுக்குறாரு, நிலையான வாழ்க்கையை கொடுக்குறாரு. அல்லேலூயா. சிலுவையில் நமக்கு மீட்பு கிடைச்சது. யாருமே நம்மள மீட்கவே இல்லை. எனக்கு ஒரு கஷ்டம்னா யாருங்க உதவா? முட்டாள் அறிவில்லாம செஞ்சிச்சு. அது புத்தி இல்லைங்க, ரொம்ப படப்படப்பட இருந்துச்சுங்க. அதான் அந்த குழியில விழுந்துச்சு.
ஆனா நான் ஆராதிக்கிற தெய்வம் நான் குழியில விழுந்தாலும் என்னை கையை பிடிச்சி தூக்கி எடுத்துட்டாரு. தெரியாம விழுந்துச்சுப்பா அந்த பிள்ளை, சரிக்கு விழுந்துச்சுப்பா, தடுமாறி விழுந்துச்சுப்பா அந்த பிள்ளை. அது கவனக்குறைவு. நம்ம திட்ட மாட்டார் ஒரு நாளும். நான் தடுமாறி விழுந்த போது என்னை கையை தூக்கி எடுத்துட்டு நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் சிலுவையில நம்ம தூக்கி எடுத்துட்டாரு. ஆனா உலகம் நம்ம என்ன பண்ணுதுன்னா திட்டுது. நீ கொஞ்சம் ஞானமா இருந்திருக்கலாம், கொஞ்சம் புத்தியா இருந்திருக்கலாம், கொஞ்சம் நீ பார்த்து போயிருக்கலாம், நீ ரொம்ப வேகமா போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் குத்தி காட்டும். ஆனா நான் ஆராதிக்கிற கர்த்தர் குத்தி காட்ட மாட்டாரு. நான் விழுந்த இடத்துல வந்து இதை தூக்கி எடுத்துட்டாரு அவரு. அல்லேலூயா. சிலுவையில் நிறைய காரியங்கள் நடந்துச்சு, நம்மள மீட்டுக்கொள்ள. எல்லாத்துக்கும் மேல சிலுவையில வந்து அன்பு பரிமாறப்பட்டது. என்ன பண்ணுதா? இந்த உலகத்துல அன்புக்காக ஏங்கி தவிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அன்புக்குற முக்கியமான இடமே சிலுவை தான். என் பையனை கதை சொன்ன ஃபாதர்ஸ் லவ் அப்படின்னா, ஃபாதர்ஸ் லவ்னா தேவன் நமக்கு காட்டுற அன்புதான் இன்னைக்கு பெருசு. விலை எத்தனை கோடி கொடுத்தாலும் இன்னைக்கு கிடைக்கவே கிடைக்காது. எங்க அப்பா எனக்காக சாவாரு, எங்க அம்மா எனக்காக சாவாங்களே, சொந்த பந்தம் எனக்காக மறிக்குமா? இல்லவே இல்லை. என்னை படைச்ச தெய்வம், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் சொல்லிட்டு அந்த தெய்வமே எனக்கு அப்பாவா இருந்து இன்னைக்கு மறிச்சாருன்னா அந்த அன்புக்கு விலையேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த அன்புக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இட்ஸ் a true love. ஏன் லவ் எங்க பாக்கலாம்? சிலுவையில பார்க்கலாம். மீதி எல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஆனா ட்ரூல உண்மையான அன்பு சிலுவையில. அந்த அன்பு பரிமாறப்பட்டது. அன்பு அவர் என்ன பண்ண நமக்கு கொடுத்தாரு. அவர் அன்பு பரிமாறப்பட்டது. எல்லாத்துக்கும் மேல நமக்கு எதிரடியா நம்ம சொல்ற தலையெழுத்துங்க. என் தலையெழுத்து இப்படி எழுதிட்டாரு கடவுள். அவள்தான் என் வாழ்க்கை அப்படிதான் சொல்றோமா இல்லையா? நாம தான் அடிக்கடி சொல்லுவோம், என் தலையில இப்படி எழுதிட்டாருங்க கடவுள், நான் இப்படிதான் வாழணும். என் தலையெழுத்து இப்படி எழுதிட்டாங்க. என் தலையெழுத்து சரியில்லைன்னா இன்னைக்கு தலையெழுத்த மாத்ததாங்க நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. இப்ப இந்த 3ஆம் மணி வேலை இன்னும் கொஞ்ச நேரம் 3 மணிக்கு கரெக்டா சிலுவையில தேவன் தம்முடைய ஆவியை பிதாக்களை கொடுக்கிறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு தலையெழுத்த அவர் மாத்துறாரு. எப்படியாப்பட்ட தலையெழுத்தா இருந்தாலும் அந்த தலையெழுத்தை இப்ப இந்த நிமிஷமே கர்த்தர் நமக்கு மாத்தி கொடுக்கிறாரு. என் தலையெழுத்து இதுதான், என் வாழ்க்கை இப்படிதான், என் குடும்பம் இப்படிதான், என் பிள்ளை இப்படிதான். தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அந்த தலையெழுத்தை இன்னைக்கு மாத்துறாரு. இந்த நிமிஷம் அவரு சிலுவையில அவர் மாத்தி கொடுக்கிறாரு. அந்த தலையெழுத்தை அவர் என்ன பண்றாருன்னா குலைத்து போட்டாராம். எல்லாத்துக்கும் மேல நம்ம வாழ்க்கையில சாத்தானின் வல்லமையே வராதபடி முற்றிலுமா அழிச்சு போட்டாரு. இதோ உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரான், அவன்கிட்ட எனக்கு பங்கே இல்லை. நம்ம கிட்ட அடிக்கடி அவன் வந்து போறான். உலகத்தின் அதிபதி யாரு? வரான், பிசாசு வரான், அடிக்கடி வரான். வரும்போது நம்ம கிட்ட ஏதாவது பங்கு, இப்ப இந்த டேபிள் மேல ஏதாவது பொருள் இருக்குதுன்னா பிள்ளைங்க எடுக்க வரும். பொருளே இல்ல, எந்த பிள்ளைங்க கிட்ட வரப்போது இல்ல. அப்போ பிசாசு நம்ம கிட்ட அடிக்கடி வருவான். எங்கன்னா அவன் சரக்கு நம்ம கிட்ட இருக்குது. அந்த சரக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு தூக்கி தூர போட்டுட்டு உலகத்தின் அதிபதி நம்ம கிட்ட வராதபடி அந்த உலகத்தின் அதிபதியை கொன்ற நாள் தான் இன்னைக்கு. தேவன் நமக்கு சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நம்ம தோத்து போன கடவுளை கும்பிடுறோமா, ஜெயிச்ச கடவுளை கும்பிடுறோமா? எனக்கு உலகமெங்கும் கொண்டாடப்படுற பண்டிகை குட் ஃப்ரைடே தான். கிறிஸ்துமஸ கொண்டாடுற கடவுள் குட் ஃப்ரைடே தான் கொண்டாடணும். அவர் சொல்றாரு, நான் வருமளவும் கிறிஸ்துமஸ கொண்டாடுங்கன்னு பைபிள் இருக்குதா? ஏன் பைபிள் இல்லப்பா. நான் வரும் அளவும் கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள், ஒரே கலர் ட்ரெஸ் போடுங்கள், பிரியாணி சாப்பிடுங்கள், ஸ்வீட் கொடுங்கள் அப்படின்னு பைபிள்ல இல்லவே இல்லை. நான் வருமளவும் என்ன நினைவு கொடுங்க. வருமளவும் மரணத்தை இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு நாளைக்கு காலையில வரக்கூடாது. எல்லா நாளுமே அவரோட மரணத்தை நம்ம நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. ஆமா, மரணத்தை நினைவு கூறும்போது நமக்கு அன்பு கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், மீட்பு கிடைக்கும். சாத்தானுடைய தலையை நசுக்க முடியும். நம்ம தலையெழுத்த கர்த்தர் மாத்தினாரு, நமக்கு வெற்றி சிறந்தாரு. எல்லாமே எங்க கிடைச்சதுன்னா சிலுவையில தான் கிடைச்சது. அல்லேலூயா. இப்ப நம்ம எதுக்காக பேச போறோம்னா சொல்லுங்க, சிலுவையில் பகையை கொன்றார். 3 காரியம் சொல்றோம். 3 காரியம் கண்ணு மூடி கடத்துக்குள்ள டக்க டக்கடன்னு வளர்ந்துடும். இந்த நகம் இருக்கு பாத்தீங்களா, போன வாரம் தான் வெட்டுவோம், ஆனா இந்த வாரத்துல பார்த்தா நம்மள அறியாம வளர்ந்துடும். அது பாத்துட்டு இருக்க முடியும். இப்பதான் போன புதன்கிழமை வெட்டினாப்பா, இதுக்குள்ள நகை வளர்ந்துச்சுப்பா, சர்வம் வளர்ந்துடும். கடன் பாத்தீங்களா, 20,000 ரூபாய் தான் வாங்கினேன். எதுக்கு வாங்கினேன்னா கொஞ்சம் ஒரு ரொட்டேஷன், கொஞ்சம் கை மாத்து தேவைப்படுது தம்பி, அதை வாங்கி இப்படி போட்டு இதை வாங்கி இப்படி போலான்னு நினைச்சேன். ஆனா அந்த 20 என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே வளர்ந்து குட்டி போட்டு 40,000, 60,000, 2 லட்சம் ஆகுது, 20 லட்சம் கூட ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தரை பாத்துக்கிறேன். ஆமா, அது உண்மைதான். ஆமா, அது உண்மைதான். கண்டிப்பா 20,000 ரூபாய் வாங்கி ஒரு குடும்பம் 25 லட்சம் கடன்ல முடிச்சாங்க. தெரியல எப்படி ஆச்சுன்னு தெரியவே இல்லை. பகையும் அப்படிதான், சின்ன பகை தான், இவ்வளவுதான் இருக்கும். அப்படியே போக 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 பகையாயி பெரும் விளைவாயிடும். அந்த உறவு செத்தா மூஞ்சில போக மாட்டேன்,
எங்க வீட்டு எல்லையில மட்டும் நீ கால் வச்சிடாத, உன் உறவே எனக்கு வேணான்ற அளவுக்கு பகை பெருசாயிடும். இந்த நகம் வளர்த்து தெரியாது, கடன் வளர்த்து தெரியாது, பகை வளர்த்து தெரியாது. இது மூணுமே கண்ணோடி காலத்துல சர்ன்னு வளர்ந்து போயிடும். ஆனா இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் சொல்றாரு, எப்படியாப்பட்ட பகையா இருந்தாலும் சிலுவையில ஆணி வச்சு அடிச்சிடு. அவள் சொல்லுங்க, சிலுவையில் பகையை கொன்றார், நானும் இன்னைக்கு இந்த நிமிஷமே சிலுவையில் என் பகையை கொண்டு போடுவேன். அல்லேலூயா. இந்த பகை எங்க தோணுச்சுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ள போலாம். நம்ம எல்லாரும் எங்க போலாம்? ஏதேன் தோட்டத்துக்குள்ள போறோம். ஏதேன் தோட்டத்துக்குள்ள போகும்போது அங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 3:15 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாங்களா? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிகாலை நசுக்குவாய். இப்ப பாத்தீங்கன்னா எங்க இந்த பகை தோணுச்சு சொல்லுவாங்க, எங்கமா அந்த சண்டை தொடங்குச்சு? அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க சரி, ஆனா அடிச்சதுக்கு என்ன காரணம்? யார் மூலமா அந்த பேச்சு வந்துச்சு? எதுதான் அந்த வார்த்தையினால எப்படி வந்துச்சு சொல்லி நம்ம கேட்போம் இல்லைங்களா? இந்த பகை எங்க தொடங்குச்சுன்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ள தொடங்குச்சு. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன பண்ணுவேன்? பகையை உண்டாக்குவேன். அந்த பகைய இந்த சிலுவையில கர்த்தர் என்ன பண்றாரு? தீர்த்து வச்சிடறாரு. அல்லேலூயா. அந்த ஏதேன் தோட்டத்து பகைய கொல்கதா மலையில, கொல்கதா தோட்டத்துல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்த்து முடித்தார். அல்லேலூயா. அது எங்க உற்பத்தியான இடம் அப்படின்னு பண்ணா கிழக்குலதான் இருந்துச்சா ஏதேன் தோட்டம். எங்க இருந்துச்சுப்பா? கிழக்குல ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. அந்த கிழக்கு திசையில தோன்ற அந்த பகையாகிய பெரிய கஷ்டத்தை கர்த்தர் கிழக்கு திசையில தோன்ற யூதருக்கு ராஜாவாகிய கிறிஸ்து கிழக்கு திசையில இருக்கிற கொல்கதா மலையில தீர்த்து முடிச்சிட்டாரு. அதுக்கு வசனம் பாத்தீங்கன்னா மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோமே. கிழக்குல தோன்ற பகைய, ஏதேன் தோட்டத்து பகைய கிழக்கு பக்கம் இருக்கிற கொல்கதா மலையில இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டாரு. கிழக்கு பக்கத்துல இருக்கிற பகையை தீர்க்க கிழக்கு பக்கத்துல யூதருக்கு ராஜாவாக இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. இதெல்லாம் தேவனுடைய முன்னாடி தீர்மானம். இதெல்லாம் இப்பவே கிடையாது. பிதாவாகிய தெய்வம் என்ன பண்றாரு? அவருடைய அனாதி ஞானத்தின்படி, அவருடைய முன் குறிதல் படி இதெல்லாம் திட்டமிட்டு பூர்வ லோகம் தோன்றதுக்கு முன்னாலவே என்ன பண்றாரு? இங்க பகை தோன்றதா, அந்த பகை இங்க அழிச்சிடணும். இங்க ஒரு மனுஷ பகையை உண்டாக்குறானா அந்த மனுஷனால முந்தின ஆதாம் பகை செஞ்சான், பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து பகையை கொண்டு போட்டார். அல்லேலூயா. முந்தின ஆதாம் அந்த பகைக்கு காரணமா இருந்துட்டார். ஆனா பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து அந்த பகை என்ன பண்றாரு? கொண்டு போறாரு. இந்த பகை உண்டான இடத்துக்கு எது ஆச்சுன்னா மரம் தான். இந்த மரத்துல இருக்கிற கனியை நீங்க என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீங்கன்னு சொன்னாரு. ஆனா அந்த மரத்துல இருக்கிற கனியை அவங்க புசிச்சுட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியல, பகை உண்டாச்சு. ஆனா அதே சிலுவை மரத்துலதான் அந்த பகையை தீர்த்துட்டாரு அவரு. அல்லேலூயா. எங்க தப்பு நடக்குதோ அதே இடத்துல போய் அந்த தப்பை சரி பண்ணிட்டு வந்துடணும். ஒரு மனுஷனுக்கு நிம்மதி எங்க அப்படின்னா எந்த இடத்துல அவன் தொலைச்சானோ அதுல போய் சந்தோஷம் தேடுன்னு உலக மனுஷன். உனக்கு சந்தோஷம் எங்க இருக்குதோ, எங்க சந்தோஷம் தொலைச்ச அதே இடத்துல போய் சந்தோஷம் தேடுன்னு உலக மனுஷன் சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எங்க உனக்கு பகை உண்டாச்சோ அந்த இடத்துலயே போய் அந்த பகையை தீர்த்துட்டு வந்துரு. அல்லேலூயா. அந்த சின்ன பகையை வளர்ந்து 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 பெரிய பகையாகவே கூடாது. நெடுநாள் பகை, ஜென்ம பகை, தேவனுக்கு விரோதமான பகை, அப்புறம் காலகாலமா இருக்கிற பகைகள் நம்ம எல்லாருடைய குடும்பங்களும் இருக்கும். அக்கா தங்கச்சிக்குள்ள பகை இருக்கும், அண்ணன் தம்பிக்குள்ள பகை இருக்கும், பங்காளி பகைன்னு சொல்லுவாங்க. பங்காளி பகை லேஸ்பட்ட பகையில ஐயா 7 ஜென்மத்துக்கு அந்த பங்காளி பகை வந்துட்டே இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பகை வரும், கொடுக்கறதுல வாங்கத்துல, மாமியார் மருமகளுக்குள்ள பகை வரும். நிறைய பகைகள் இருக்குது. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு காரியம் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எந்த பகையும் இருக்கக்கூடாது கர்த்தாவே. எங்க வாழ்க்கையில எந்த பகையும் இருக்கக்கூடாது. எந்த பகையா இருந்தாலும் சிலுவையில் பகையை கொன்ற கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பகையை இயேசுவின் நம்மள கர்த்தர் கொன்று போடுவாரு. அல்லேலூயா. இந்த பகை எதனாலங்க வருது? எதனா சொல்லுங்க. எதனால பகை வருது? வார்த்தையால வருது. நம்ம தேவையில்லாத வார்த்தை பேசுறோமா, அந்த வார்த்தையால என்ன பகை நமக்குள்ள உண்டாகுது. அந்த பகை உண்டாகிறதுக்கு மெயின் காரணமே வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை பேசுறது தெரியுமா, அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கவே இல்லை,
நீ சொன்ன தெரியுமா அந்த ஒரு சொல்லு, அந்த சொல்லுதான் என்ன இந்த அளவுக்கு முகத்திலேயே முழிக்கவான்னு தோணுச்சு. நீ என்ன பேச்சு தெரியுமா ஒரு பேச்சு, அந்த பேச்சால் தான் எனக்கு ஒரு பெரிய பகையை உண்டாச்சு சொல்லிட்டு அந்த வார்த்தை நிமித்தம் தான் பகைகள் உண்டாகுது நம்ம வாழ்க்கையில. அந்த வார்த்தை வந்து பகையை உண்டாக்கி, பகை என்னன்னா கோபத்தை உண்டாக்கிடும். ஒருத்தர் நம்ம பேசிட்டாங்க, ஒருத்தர் நம்ம திட்டாங்கன்னா நடக்குன்னு நமக்கு என்ன பண்ணும், கோபம் வந்துடும். கோபம் வந்த பிறகு என்ன என்னன்னா நம்ம ரொம்ப ஒரு ஆக்ரோஷம் வரும்போது எல்லை மீறி போய் கொலையா மாறிடும். ஒரு மனுஷன் எத்தனை கொலைகாரதான் மாறவே மாட்டான். எல்லா மிருகங்களும் பிறக்கும் போது நல்ல மனுஷன் தான் பூமியில. அந்த காலங்கள் நேரங்கள் அந்த சமயங்கள் மாறும்போது படிப்படியா அவன் என்ன பண்ணுவான்னா மனுஷன் மிருகமா மாறிடுறான். மனுஷனை மிருகமா மாத்தது எது அப்படின்னா அந்த வார்த்தைகள் தான். வார்த்தை பகையை உண்டாகுது, பகை கோபத்தை உண்டாகுது, கோபம் கொலையாலேயே என்ன பண்றவன மாத்தி போயிடுது. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க சொல்லுங்க, இரு திறத்தாரையும் ஒன்றான சிலுவையில கர்த்தர் சமாதானமாக்கினார், ஒப்புரவாக்கினார். அங்க பிதாவாகிய தெய்வம் இருக்கிறாரு, நம்மளாம் அந்த அந்த கடைசியில இருக்கிறோம். அப்ப ரெண்டு பேரையும் ஒன்னாக்கிறதுக்கு யாரால முடியும்னா இயேசுவால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவருக்கும் நமக்கும் ஜென்ம பகை இருக்குது, அவருக்கும் நமக்கு நெடுநாள் பகை இருக்குது, அவருக்கும் நமக்கு என்ன சொல்றதுன்னா ரொம்ப வார்த்தையால பகை. கர்த்தர் வார்த்தையால பகைச்சிருக்கிறோம், செய்கையால பகைச்சிருக்கிறோம், யோசனையால பகைச்சிருக்கிறோம். இவ்வளோ பகையை நமக்கு தீக்கணும் அப்படின்னா சிலுவை மட்டும் தான் அந்த பகையை ஒன்னா சேர்க்கவே முடியும். பகையை அவர் கொன்றுட்டு பிதாவாகிய தெய்வத்தையும் அங்க இருக்க தூரமாக்க நம்மையும் ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சிருது. பிதாவையும் நம்மையும் ஒன்னா சேர்த்தது எதுனா பகையை கொண்ட இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. இந்த பக்கம் மனுஷன், அந்த பக்கம் மனுஷன், ரெண்டு மனுஷனுக்கும் பிரிவினையா என்ன பகை இருக்குது. பார்த்தா பார்க்க மாட்டோம், பேசினா பேச மாட்டோம், உறவே வேணாம், உறவே எனக்கு வேணாம், நான் உன்னை பகைச்சிட்டேன். அந்த பகைய இன்னைக்கு கர்த்தர் சிலுவையில கொண்டு போடுவார். அப்ப ரெண்டு மனுஷனையும் அந்த குறுக்க இருக்கிற கோடு தான் ஒன்னா இணைச்சது. நேரா இருக்கிற கோடு மேல இருக்கிற தெய்வத்தையும் பிதாவாகிய தெய்வத்தையும் கீழே நிக்கிற சிலுவைக்கு கீழே நிக்கிற எப்படியாப்பட்ட மனுஷனையும் ஒன்னா இணைச்சது இந்த நேரா இருக்கிற கோடு. குறுக்க இருக்கிற கோடு இங்க இருக்கிற மனுஷனையும் இந்த பக்கம் இருக்கிற மனுஷனையும் ஒன்னா இணைச்சிச்சு. இணைச்சதுக்கு எது காரணம், நடுவுல இந்த பகைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, இந்த பகையை சிலுவையில கொண்டு போயிட்டா எல்லா மனுஷனும் ஒன்னாயிடுவான், மேல இருக்கிற பிதாவும் நம்மளும் ஒன்றாயிடுவோம். அல்லேலூயா. ரெண்டு கைகளை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபேசியர் 2:14 சொல்றது, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையின் நடுசுவரை தகர்த்தார். நமக்கு பகையா எதுனா நடுசுவர் போல. இப்ப அங்க இருக்கிற ஒரு பிள்ளையும் நானும் இங்க பார்க்க முடியாததுக்கு குறுக்க செவருஞ்சுனா யாரும் பார்க்க முடியுமா? பகை வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படின்னா பெரிய சோறு மாதிரி எழுப்பிடும். அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒத்துமையா இருப்பாங்க, ஒரு தாய் பிள்ளைதான், ஒன்னா சாப்பிடுவாங்க, ஒன்னா விளையாடுவாங்க, ஒன்னா ஸ்கூலுக்கு போவாங்க, ஒன்னா ட்ரெஸ் போடுவாங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க. எங்க பகை வருது? ஒரு குறிப்பிட்ட காலம் வருது பகை வருது, உடனே பகை வந்ததுக்கு செவரு எழுப்பு செவரு. அந்த பக்கத்துல இருந்து இந்த பார்க்காத, இந்த பக்கத்துல இந்த பார்க்காத, அங்க இருக்கிற குப்பை இங்க வரக்கூடாது, இங்க இருக்கிற காத்து கூட அங்க போக கூடாது. ஏன்? அண்ணன் தம்பி தான், ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க தான், ஒரு தாய் வயிற்றுல ஒன்னா பிறந்த பிள்ளைங்க, ஒன்னா சாப்பிட்டவன், ஒன்னா படுத்தவன், ஒன்னா விளையாடினவன். என்ன பகைன்னு ஒண்ணு வந்துருக்கு, அப்படியே சோறு எழுப்பிடுவாங்க. நீ பார்க்காத என்ன, நான் உன்னை பார்க்க மாட்டேன், உன் காத்து இந்த பக்கம் வரக்கூடாது, என் காத்தும் பக்கம் வரவே கூடாது சொல்லிட்டு அந்த பகை வந்து ஒரு பெரிய சோறு மாதிரி எழும்பிடும். ஆனா நான் ஆராதிக்கிற கர்த்தர் அந்த பகையாகிய பிரிவினையை இன்னைக்கு கர்த்தர் உடைச்சி எறிவாரு. எப்படியாப்பட்ட பிரிவினையின் ஆவி இருந்தாலும் சொல்லுங்க, எப்படியாப்பட்ட பிரிவினையின் ஆவி இருந்தாலும் இந்த நிமிஷத்துல நான் ஆராதிக்கிற இயேசுநாதர் சிலுவையில கொண்டு போடுவார். பிரிவினையை தீர்க்க யாருமே முடியாதுங்க. பிரிவினை கொஞ்சம் 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 சொல்லுவாங்க, கொஞ்சம் சின்னதாங்க பேசாம விட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா, நான் ஒரு 3 மாசம் தான் எங்க வீட்டுக்கார்ட்ட பேசாம இருந்தேன்மா. ஆனா அந்த 3 மாசம் 6 மாசம் ஆச்சு, 6 மாசம் 1 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட இப்போ 7 வருஷம் 8 வருஷம் ஆச்சு. நான் அந்த மனுஷனை பார்க்கவும் இல்லை பேசவே, சின்ன நூல் அளவு கேப்பு தான். ஆனா எனக்கு பெரும் விளைவாயிடுச்சு. சில உறவுகள் அப்படிதான், சின்ன நூல் அளவுக்கு விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு கடைசி இருக்க நம்ம அவங்கள பார்க்க முடியாது. நம்ம மத்தியில ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நம்ம எல்லாம் பரலோகத்துல ஒன்னா போய் ஆராதிக்க போறோம், நம்ம பூமியில மேல ஒரே சரீரத்தை புசிக்கிறோம், ஒரே ரத்தத்தை பானம் போடுறோம், நம்ம இங்க உட்காந்துக்கிற எல்லாமே அவயங்களா இருக்கிறோம். ஒரு கண்ணு, காது, மூக்கு, கை, கால், விரல்கள், நம்ம இங்க உட்கார எல்லாருமே அவயங்களா இருக்கிறோம். கண்ணு காதை பார்த்து வேணான்னு சொல்ல முடியுமா? ஏற்கனவே நல்லா காது கேட்காது நமக்கு. அந்த காது வேணான்னு சொல்ல முடியுமா? கால் கையை பார்த்து வேணான்னு சொல்ல முடியுமா? எல்லா அவயங்களும் இருந்ததுதான் சபையாகிய சரீரம். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த பகையை கர்த்தர் சிலுவையில கொன்று போடுவார்.
பிரிவினை ஆவிய கத்தர் இன்னைக்கு இந்த நிமிஷமே சிலுவையில என்ன பண்ணுவாரு? கொன்று போடுவார். கொன்று போட்டு என்ன பண்ணுவார்னா, எபேசியர் 2:18 சொல்லுது, அப்படியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். சேர்ந்து படிக்கலாமா? எபேசியர் 2:18. எபேசியர் 2:18. அந்தபடியே இரு திறத்தாரும் ஒரே ஆவியினால் ஆமா இது மாதிரி பெற்றிருக்கிறோம். இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்? அந்த பகையும் பிரிவினையும் நம்மளை விட்டு போயிடுச்சுனாலே நம்ம பிதாவாகிய தெய்வம் கூட ஒருமனப்பட்டுடுவோம். இன்னைக்கு எல்லாம் நம்ம குட் ஃப்ரைடே நிறைய பாட்டு பாடணும், ஆராதிச்சோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டணும், 7 பேர் 7 வார்த்தைகள் பேசினாங்க. எல்லாம் நீ கேட்டுட்டு போகும்போது பழைய மனுஷனா போக கூடாது, புது மனுஷனா போகணும். நமக்குள்ள பகையின் ஆவி இருக்கக்கூடாது, பிரிவினையின் ஆவி இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே சிலுவையில என்ன பண்ணணுமா? கொண்டுடணும். பாவத்தை மன்னிக்கணுமா அழிக்கணுமா? அழிச்சிடணும். மன்னிச்சுட்டு அதை வளர்ந்துட்டே போயிடும். சில சொல்லுவாங்க மூட்டு பூச்சி ரசிக்கி போட்டுவிடு, ரசிக்கலாம் திருப்பி உயிர் வந்துடுமா, அந்த மூட்டு பூச்சி எரிச்சு போட்டுவிடு அப்படிவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? அந்த பகையை அந்த பிரிவினைய சிலுவையில என்ன பண்ணணும்? கொண்டு போட்டுடணும். கொண்டு போகணும். நம்ம உள்ள வரும்போது பழைய மனுஷனா வந்தோம். இது நான் தொடங்கி எல்லாரும் பழைய மனுஷனா வந்தோம். ஆனா இங்க நம்ம ஆராதனை முடிச்சுட்டு வெளில போகும்போது நம்ம எல்லாருக்குள்ளுமே கிறிஸ்து இருக்கணும். அல்லேலூயா சொல்லு. இந்த சரீரத்துல கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. அந்த காலத்துல ரோமர்கள் காலத்துல தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தண்டனை கொடுப்பாங்க. கல்லால் அடிச்சே சாவடிப்பாங்க, அப்புறம் தூக்கு போட்டு சாவடிப்பாங்க, அப்புறம் அவங்க சவுக்கால் அடிச்சு சாவடிப்பாங்க. நிறைய தண்டனைகள் இருந்துச்சு. அதுல ஒரு தண்டனை என்ன அப்படின்னா, செத்து போன பணத்தை தப்பு செஞ்ச ஒரு மனுஷன் மேல அந்த உடம்புல சுத்தி கட்டிடுவாங்க. அப்படியே கற்பனை பண்ணிப்பாங்க. ஒரு மனுஷன் இங்க நிக்கிறான், அவன் தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அப்ப அங்க செத்து போன பாடி இருக்கும். அந்த செத்து போன பணம் ரொம்ப வாசனையா இருக்குமா? நல்லா இருக்கும். அந்த பணத்தை எடுத்து அந்த மனுஷங்கிறால அந்த மனுஷனுடைய உடம்புல வச்சு கட்டிடுவாங்க. இப்ப அவனால சாப்பிட முடியுமா? தூங்க முடியுமா? ஃபங்க்ஷன் போக முடியுமா? ஏதாவது நிம்மதியா தூங்க ஏதாவது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த உடம்புல என்ன இருக்குது? செத்து போன அது நாளுக்கு நாள் என்ன ஆகும்? நாற்றம் எடுக்குமே, நாருமேன்ற மாதிரி செம்ம நாத்தம் அடிக்கும். அவருக்கு தண்டனை அது அந்த காலத்துல ரோமர்கள் கொடுத்த பெரிய தண்டனை. ஆனா அது அப்படியே பவுல் சொல்லுவாரு, கிறிஸ்துவின் மரணத்தை எங்க சரீரத்துல சுமந்து திரிகிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு சரீரத்துல கிறிஸ்துவின் மரணம் கலந்துருக்குது. அல்லேலூயா. ஏசப்பா எங்க மறிச்சாருன்னா என் சரீரத்துல மறிச்சாருங்க. அவர் மரணத்தை நான் தூக்கிட்டு போறேன். நான் போகும்போது நான் வெறுமையா போல, நான் போகும்போது எப்படி போல? எங்க இருக்கிற எல்லாருமே இயேசுவை தூக்கிட்டு போறீங்க. எதை தூக்கிட்டு போறீங்க? அவர் மரணத்தை தூக்கிட்டு போறேன். அவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாருல்ல. யார் போய் கேட்டா? அரிமத்துல யோசேப்பு கேட்ட, பாப்பா அவர் தொங்கிட்டாரு, மறிச்சிட்டாரு, நீங்க கொடுங்க, நான் தூக்கிட்டு போயிட்டு அவரை நான் என் கல்லை வச்சு அடக்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்துக்கிறோம் எதுக்குன்னா, சிலுவையில செத்து போன தொங்குற இயேசுவை தூக்கிட்டு போக வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வெறுமையா போக கூடாது வீட்டுக்கு. நம்ம யாரும் வெறுமையா போக கூடாது. அந்த மரிச்ச கிறிஸ்துவ, எனக்காக ஜீவனை விட்ட தெய்வத்தை, அவரோட மரணத்தை என் சரீரத்துல நம்ம தூக்கிட்டு போகணும். நம்ம தூக்கிட்டு போகணும். அவரோட மரணத்தை தூக்கி நீங்க சுமக்குறீங்களே, எதையோ தூக்கி சுமக்குறோம். படிக்கிற பசங்க 10 கிலோ புக்கை தூக்கி சுமக்குதுங்க, ஆபீஸ் போறாங்க பேக தூக்கிட்டு போறாங்க, எல்லாமே தூக்கிட்டு போறோம். எதோ தூக்கிட்டு போய் ஒரு பிரயோஜனமா இல்ல. இன்னைக்கு நான் ஆராதிக்கிற இந்த இயேசுநாதரோட மரணத்தை தூக்கிட்டு போய் பாரு, கர்த்தர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை வெளிச்சமா மாத்துவாரு. அல்லேலூயா. இந்த பகை எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா, மாம்சத்தின் கிரியை தான் பகைங்க. எங்க உற்பத்தி ஆகுது? அதுல நிறைய வசனங்கள் கலாத்தியர் 5:20 மாம்சத்தின் கிரியைகள் பகையை உண்டாக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாம்சத்தோட கிரியை கோவம் வரும், வெறுப்பு வரும், பொறாமை வரும், கசப்பு வரும். அதே போல மாம்சத்துல ஒரு கிரியை இருக்குது, அது எதுனா பகைதான். இந்த பகை மாம்சத்துல பிறந்த அந்த பகைய கர்த்தர் என்ன பண்றாருன்னா, மாம்சத்துல வந்த இயேசு சிலுவையில வெற்றி கொண்டாரு. அல்லேலூயா. ஆமா, அவர் பையன், அந்த சிஸ்டர் சொல்றாங்க, அவர் பையன் தப்பு பண்ணா அம்மா என்ன பண்ணாங்க, போயிட்டு தடுத்து நிறுத்திடுவாங்க இல்லைங்களா? என் பையன் தப்பு பண்ணா உடனே அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? தடுத்து நிறுத்திடுவாங்க. இன்னைக்கு கூட நம்முடைய பகைய, மாம்சத்தில் இந்த பகைய மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? தடுத்து நிறுத்திடுவாரு. நமக்குள்ள பழைய பகை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன பகைக்காதுங்க? ஆமா, நம்ம எல்லாம் ஏசப்பாவை நம்பி வந்துட்டோம், எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டோம், பைபிளை தூக்கிட்டோம், ஆராதிக்கிறோம். இந்த பழைய பகை நமக்குள்ள இருக்கவே கூடாது. அந்த பழைய பகை நம்ம என்ன பண்ண, இன்னைக்கு இந்த நிமிஷம் பழைய பகை இருந்துச்சு, என் பங்காளி பகை, என் அண்ணன் பகை, என் தம்பி பகை, என் சகோதரி பகை, என் எதிர் வீட்டுக்காரங்க பகை, எந்த பகையா இருந்தாலும் இன்னைக்கு திரும்ப தூக்கிட்டு போகாதீங்க, சிலுவையில கொன்னு போட்டு போயிடுங்க. அல்லேலூயா. பழைய பகை நீங்க வைக்கவே வைக்காதீங்க. அப்புறம் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு வசனம் இருக்குது. உலக சிநேகம் எதுக்கு?
ஆமா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கர்த்தர்கிட்ட கொஞ்ச நேரம் இருப்பாங்க. ஆனா ஃபுல்லா 99% உலகத்து பக்கமா போயிடுவாங்க. என் ஃப்ரெண்டு என்ன, என் மாமா என்ன, மச்சான் என்ன, சொந்தம் பந்தம் உறவு உற்றார், அப்படியே இந்த உலக சிநேகம் இருக்குது. அது எதுக்குன்னா தேவனுக்கு விரோதமான பகையை உண்டாக்குமா. வேணும், உறவு வேணும், ஃப்ரெண்டு வேணும், சொந்தம் வேணும், பந்தம் வேணும், எல்லாம் வேணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் இதுக்கு தான். தேவனுக்கு கொடுக்குற இடத்த மனுஷனுக்கு கொடுக்காதீங்க, மனுஷனுக்கு கொடுக்குற இடத்த தேவனுக்கு கொடுக்காதீங்க. கர்த்தரை வைக்க வேண்டியதுல எப்போதுமே கர்த்தரை மட்டும் தான் வைக்கணும். அல்லேலூயா. எனக்கு குட் ஃப்ரைடே ஆராதனை எங்க ஊர்ல இருந்து சொந்தக்காரர் வந்துட்டாங்க. மா, நான் உன்னை பார்க்க வந்துக்கிறேம்மா. வந்தது நல்லதாங்க, நீங்க உங்க கூட சேர்ந்து ஒண்ணு சர்ச்சைக்கு வாங்க, இல்ல நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. புரியுதா? உங்களால என்னுடைய ஆராதனை கெட்டு போகணும். ஐயோ, வராதவங்க இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க, இதை ஃபர்ஸ்ட் முறை எங்க வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. அவங்கள விட நான் ஆராதிக்கிற தெய்வம் தான் முக்கியம், புனித வெள்ளி ஆராதனை முக்கியம். சொல்லுங்க, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதான் எந்த காலத்திலும் கர்த்தருடைய பிள்ளைக, ஆராதிக்கிற பிள்ளைக உலக சிநேகத்தை பார்த்து நடந்துக்காங்க. வேணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா லிமிட் மீறி பாலும் புளிக்கும், தேனும் கசக்கும் சொல்லுவாங்க. ஒரு லிமிட்டுக்கு மீறி போச்சுன்னா அந்த உலக சிநேகமே நமக்கு ஆப் ஆயிடும். அதை எதுவா இருந்தாலும் நம்ம லிமிட்டா பேசி பழகினா போதும். எப்படியாப்பட்ட ஆளை நம்ம கிறிஸ்துக்குள் நடத்திடணும். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, சொந்த பந்தங்க இருக்கிறாங்க, உலக உறவு இருக்கிறாங்க. எப்படியாப்பட்ட ஆட்கள் இருந்தாலும் அவங்க 1000 சொன்னாலும் நம்ம ஒரே வார்த்தை வந்து பார். என்ன பாரு? யார? கிறிஸ்துவ இயேசுவ வந்து பார். அவரு எனக்கு உனக்காக எல்லாம் எனக்கு செஞ்சாரு, உனக்கு செய்வாரு அப்படின்னு நம்ம சொன்னா போதும். அவங்க வந்து பார்த்துட்டு கண்டிப்பா நம்மளை விட பெரிய ஆட்களை அவங்க ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நமக்குள்ள இங்க ஆராதிக்கிற எந்த பிள்ளைங்களுக்குள்ள மாம்ச சிந்தை இருக்கவே கூடாது. உலக எந்த பைபிள் காரியமா இருந்தாலும் உலக காரியமா இருந்தாலும் சரி, மாம்ச சிந்தை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. எதை சிந்திச்சாலும் கர்த்தருக்காக. பிரதர் பேசுறாரு, முள்ளு வந்து எத்தனை அடி, 15 அடி நீட்டு இருந்துச்சான். 90 முள்ளு எடுத்து அப்படியே கிரீடமா பண்ணி இங்க தலையிலாவுக்கு வச்சு அப்படி குத்துனாங்களாம். குத்தும் போது இந்த முள்ளுகெல்லாம் அவருக்குள்ள போய் குத்துச்சு. அதனால சில பேர் அந்த காலத்துல வேதப்படி சொல்றாங்கன்னா அவருக்கு வந்து மன அளவுக்கு பாதிக்கப்பட்டாராம். முள்ளு போய் அந்த நரம்புகளை போய் குத்துறதுனால மனசளவுல இயேசுதாவு கூட பாதிக்கப்பட்டாரு. இப்ப இந்த முள்ளால எதுக்கு அவருக்கு கிரீடம் பண்ணி வச்சாங்கன்னா, இங்கதான் பாவம் உற்பத்தி ஆகிற இடமே. இந்த கை பாவம் செய்யாது, கண்ணு டக்குன்னு பாவம் செய்யாது, என் கால் பாவம் டக்குன்னு போய் செய்யாது, என் சைடு டக்குன்னு போய் பாவம் செய்யாது. பாவத்துக்கு ஆர்ஜின் இங்கதான். நல்லாதான் இருக்குது, எடுத்துடலாம், இரு 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 அங்க கண்டிப்பா போயிடலாம். அந்த சிந்தனைய தொடக்கமே நமக்கு என்ன ஆயிடுதுன்னா பாவம் ஆயிடுது. அப்ப மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எந்த சூழ்நிலையுமே பாஸ்டர் சொல்லி கொடுத்துக்கிறாருன்னா, நீ எதை சிந்திச்சாலும் ஆவிக்குரிய பிரகாரமா சிந்தி. உலக காரியத்தை அப்படியே ஆவிக்குரிய காரியமா மாத்து, உலக காரியத்தை அப்படியே ஸ்பிரிச்சுவலா மாத்து. எதுவா இருந்தாலும் நீ பைபிள் பிரகாரம் மாத்திட்டா அது நமக்கு நம்மளை விட்டு அகன்று போயிடும். நமக்குள்ள மாம்ச சிந்தை என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பா வரவே கூடாது. எல்லாத்துக்கும் கடைசி ஒரு வார்த்தை சொன்னா, வருகையின் அடையாளம் சொல்லுவாங்க. ஏசப்பாவுடைய வருகை கிட்ட அன்பு தணிஞ்சு போயிடும். யாருக்குள்ள என்ன இருக்காதுன்னா, இதெல்லாம் வருகையில அடையாளம். ஏசு கிறிஸ்து சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போறாரு, கடைசி நாட்கள், கொடிய நாட்கள் சொல்லிட்டு உலகம் எங்க எல்லாம் பேசினாலும் அதெல்லாம் எதுக்கு அடையாளம்? என்ன அடையாளம்? மழை வருது, ஓ வானம் இருட்டு இருக்குது, அதான் அடையாளம். தூரல் போகுது, அதாங்க அடையாளம். அப்படி நிறைய அடையாளங்கள் சொல்றோம். ஆனா வருகைக்கு எது அடையாளம்னா, அன்பு தணிஞ்சு போயிடும், விசுவாசத்தை பார்க்கவே முடியாது, ஒருத்தர் பகைப்பாங்களாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, ஒருவர் என்ன பண்ணுவாங்க, பகைச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து வருகைக்கு அடையாளமா இருக்குது. கர்த்தருடைய கிருபைக்காக கடைசி ஒரு வசனம் சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்க எழுந்துக்கலாம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொலேசியர் 1:21. முன்னே அந்நியரும் துர்க்கிரியைகளாலே மனதில் சத்துருக்களுமாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராக குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இன்னும் ஒரு முறை படிக்கலாமா எல்லாருமே? கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முன்னே அந்நியராயும் மனதில் சத்துருக்களுமாய் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரித்திரத்திலே அடைந்த மரணத்தினாலே நம்மளை ஒப்புரவாக்கினார். இன்னைக்கு நடந்த பெரிய சம்பவம் என்னன்னா, நம்மள கர்த்தர் ஒப்புரவா மாத்தினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள கர்த்தர் எப்படி ஒப்புரவா, ரத்தத்தினால நம்ம ஒப்புரவா மாத்தினாரு, பரிகாரம் செஞ்சு நம்ம ஒப்புரவா மாத்தினாரு, பரிசுத்தத்துக்கு நம்ம ஒப்புரவா மாத்தினாரு, பிதாவாக ஒன்று இருக்கும்போது நம்ம ஒப்புரவா மாத்தினாரு. நம்ம எல்லாம் மூஞ்சி திருப்பிட்டு போக கூடாது, அவரை பார்த்து இன்னைக்கு ஒப்புரவாகி சமாதானம் ஆகணும்.
அல்லேலூயா. ஏசுநாதர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது வச்ச பெரிய சொத்து எதுனா சமாதானம் தான். அவர் எங்கேயுமே நமக்கு நிறைய இடம் வாங்கி வைக்கல, பெரிய சொத்து சேர்த்து வைக்கல. ஆனா விலையேற பெற்ற சொத்து எதுனா சமாதானம் தான். இன்னைக்கு சிலுவையில கர்த்தர் பகையை கொன்றார். பகையை கொன்றது மாத்திரம் இல்ல, ரெண்டு திறத்தாரு வேற வேற பக்கம் பிரிஞ்சத நம்மள கர்த்தர் ஒன்னா சேர்த்து நம்மளுக்கு என்ன பண்ண ஒப்புரவாக்கினார். பிதாவை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், பிதாவே சொல்லி கூப்பிடலாம், பிதாவே சொல்லி ஜெபிக்கலாம், பிதாவோட நம்ம உறவு வைக்கலாம். நம்ம அந்நியரா இருந்த நம்மள, துர்க்கிரியைகளுக்கு சத்துருக்களா இருந்த நம்மள கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவருடைய மரணத்தினாலே, மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. ஏதோ ஒரு சம்பவம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கும். நாங்க ரொம்ப நாள் புரிஞ்சிருந்தாங்க, ஆனா இந்த சுச்சுவேஷன் நம்மள ஒன்னா சேர்த்துதுங்க. ரொம்ப நாள் நாங்க பேசாம இருந்தாங்க, இந்த ஒரு கல்யாணத்துல நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ரொம்ப நாள் நாங்க பகையாலே இருந்தாங்க, ஆனா இப்ப நாங்க உறவாளியா ஆயிட்டோங்க அப்படின்னு உலக மனுஷன் சொல்றான். இன்னைக்கு நம்மளுடைய பகையை கர்த்தர் சிலுவையில கொன்று போடுவார். அல்லேலூயா. நம்ம எழுந்து நிக்கலாங்களா? கொஞ்சம் நம்ம ஆராதிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி. உங்களுக்குள்ள எத்தனை பகை இருந்தாலும் நீங்க இப்போ மனசுக்குள்ள நினைச்சுக்கங்களேன், இந்த சில உறவுகள் நமக்கு பகையா இருக்குது ஆண்டவரே. உங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா எனக்கு தெரியும் யாரு பகைன்ட்டு. ஆனா உங்களுக்கு உங்க மனசாட்சிக்கு தெரியும், நீங்க யார் கூட சண்டை போட்டுட்டு வந்தீங்க, யார் கூட பகையா இருக்கிறீங்க, இல்ல எந்த உறவுகள் உங்களுக்கு பகையா இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் வாயில தந்தெல்லாம் ஜெபிக்கலாங்களா? நல்ல வாயை தந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பரலோக தகப்பன இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற அந்த பகையை இயேசுவின் நாமத்துல